ஒருத்தர் பெரிய செல்வந்தர் வந்து மகிழுந்துன்னு சொல்ற காரை நிறுத்திட்டு வர்றாரு. ஒன்று கேட்குறாரு, ஐயா கடவுள் தான் எங்கும் இருக்கிறாரு, அப்புறம் ஏன் கோயிலில் போய் கும்பிடணும், எங்கும் பார்த்து இந்த பார்த்து கும்பிட்டு போக வேண்டியானுன்னாரு. ஐயா வாரியார் சுவாமி கூட இருந்த உதவியாளர் போய் அந்த வந்த மகிழுந்துங்கிற கார்ல இருக்கிற சக்கரத்துல இந்த காத்தை பிடுங்கி விட சொன்னாரு. காத்தை பிடுங்கி விட்டோன்னா அவர் பதறிட்டார். ஐயா காத்தை பிடுங்கிட்டியல, எப்படி நான் வீட்டுக்கு போறது, காத்து தான் எல்லா இடத்துலயும் இருக்க, நீ ஓடிக்கிட்டு போனாரு. காத்தை அடைச்சு வச்சாதான் போக முடியும். இறையருள் எங்கும் இருக்கு, கோயில் இருந்தா தான் சக்தி. பால் பசுமாடு கொடுக்கும், வாழை பிடிச்சி இழுத்தா வராது, மடியில தான் கறக்கணும். அதுபோல இறையருள் எங்கும் இருந்தாலும் கோயில்ல தான் கும்பிடணும் சொல்லி வைத்தார்கள். இந்த உலகத்துல பூமி பந்துல 800 கோடி பேர் மக்கள் தொகை. உன் கையெழுத்து இன்னொருத்துல ஆரம்பத்துல கை நாட்டு வச்சவங்க கையெழுத்து போட சொல்லி திரும்ப கை நாட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் கை ரேகையை மாற்ற முடியல. என்னதான் புதுமைக்கு வந்தாலும் பழமைக்கு வந்துதான் ஆகணும். என்னைக்குமே என்னமோ ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி பழமைக்கு தான் அதிக சிறப்பு உண்டு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அது வேறு விதமான கதை. ஆனாலும் சொல்ற விதத்துல அதை புரிய வைக்கணுமே தவிர தப்பு தப்பா சொல்லி கொடுக்க கூடாதுப்பா. ஆமா, 1000 பொய் சொல்லி பொண்ணை கொடுக்குறாங்க. 1000 பொய் சொல்லி பொண்ணு எடுத்தோம்னா அந்த கல்யாணம் தான் வழங்குமா, அவங்க வாழ்க்கை தான் சிறக்குமா? அப்ப 1000 முறை போய் சொல்லி ஒரு திருமணம் பண்ணணும்னாங்க. அதுதான் உண்மை. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவேன். முருங்கையை நட்டவே வெறுங்கையோட தான் போவான். வயதான 80 வயதுலயும் மாவன் வெறுங்கையோட போகணும், நல்லா நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா முருங்கை என்று முருங்கையில எல்லாமே சாப்பிடலாம். என்ன நினைச்சிட்டா முருங்கை நட்டை வெறுங்கையோட வானா லாபம் கிடைக்காது உலருக்கு, அதனால நஷ்டம் ஏற்படும் வேண்டாங்கிற மாதிரி முடியும். அது அல்ல, அந்த நட்டோன்றது கொண்டு கம்பு ஊண்டி நடக்கிற கோல் ஊண்டி நடக்கிற கிழவன் கூட அது தேவையில்லை. வெறுங்கையால வீசி நடக்கிற சத்து கிடைக்கலாம். முருங்கை மர கீரை, முருங்கை காய், முருங்கை பை அத்தனையில இருந்தும். ஆமா, ஏன்னா என்னுடைய கந்தன் அலங்காரத்தை பத்தி அழகா சொன்னீங்க. தீராத வயிற்று வலியும் பாலன் தேவராயருக்கு கொடுத்து அதை தீர்த்ததுனாலதான் இந்த கந்த சஷ்டி கவசம், அதாவது சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவிடும் செங்கதிர் வேலோன்னு சொல்லி அதை பாடுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவரும் வல்வினைவோம் துன்பம்போம் சொல்பம்போம் அப்படின்னு பழித்து செல்வம் பழித்து கதித்தோங்கும்னு பாடினார். அப்படி 6 படை வீட்டுக்கு 6 சஷ்டி இருக்கு. அதை பாடினவர் பாலதேவராய சுவாமிகள். அவருக்கு தீராத வயிற்று வலி தீர்ந்ததுனாலே பாடினார். அது மட்டும் இல்ல, குமர குருபரன் சின்ன பிள்ளையாருக்கு 5 வயசு வரைக்கும் பேச்சு வரல. 5 வயசு வரைக்கும் பேச்சு வரல. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. திருச்செந்தூருக்கு சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. 6 நாள் 7 நாள் விரதம் இருந்தாங்க. 7 நாள் அந்த புள்ள பேசல. மனசு ரொம்ப வெதிப்பு போச்சு. இனிமே இருந்தென்ன பையன், முருகனை நம்பி வந்தோம், முருகன் நம்மளை கை விட்டாரு அப்படின்னு நினைச்சு கடல்ல அந்த முகத்துவாரத்துல வதனாரம்பத்துல விழுந்து செத்து போயிடலாம்னு கடலுக்குள்ள போய் இறங்க போறாங்க. அப்ப பாரு முருகப்பெருமான் ஒரு சின்ன குழந்தையா கையில ஒரு மலரோடு வந்தார். இன்னைக்கு முருகப்பெருமான் பூஜா மூர்த்தியாத்தான் அங்க இருக்கிறார், மலரோடு. அப்படி அப்பாவுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தபடியே தேவர்களை அழைக்கும் பொழுது இப்படி திரும்பி பார்த்தாராம். அதனாலதான் அங்க பூஜா மூர்த்தின்னு பேர், அவருக்கு பேர். இப்ப அந்த மலரோடு வந்தாரு. ஏன் தண்ணிக்குள்ள இறங்குறீங்க, நீங்க 3 பேரும் அழுகிறீங்கள? இல்லையா மையா, 5 வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் பேச்சு வரல. இந்த முருகனை நம்பித்தான் இவ்வளவு நாள் விரதம் இருந்தோம், அது ஆகல, அதனால இனிமே இருக்கக்கூடாது, செத்துடலாம்னு போனா. அப்படிலாம் போகக்கூடாது. நில்லுங்க, உங்க குழந்தைய கூப்பிடுங்க. குழந்தைய கூப்பிட்டு இந்த பூவை காமிச்சு, தம்பி இது என்னன்னு கேட்டாரு. அந்த குழந்தை அன்னைக்கு பேசுது பூ அப்படின்னு, அதை வச்சே பாட அருள் கொடுத்தார். பூமேவும் செங்கமலம் என்று பாடிய பிள்ளை தமிழ் இன்றும் நம்ம நாட்டில் இருக்கு. ஆமா, இறைவன் இல்ல அப்படின்றவங்களுக்கு ஒரு உதாரணம் இருள்ல வாழ்றதுக்கு சமம். இறைவன் உண்டு அப்படின்றவங்க பகல் எந்த நேரமும் பகலில் வாழ்வது சொர்க்கத்தின் வாசற்படி என்னைக்குமே உங்களுக்கு திறந்திருக்கும். ஏன்னா இரணியன் பார்த்து கேட்டானா, பெத்த மகனை பார்த்து பிரகலாதனை பார்த்து, கடவுள் கடவுள் நமோ நாராயணா நாராயணன் உச்சரிச்சுட்டே இருக்கியே, ஓ நாராயணன் எங்கடா இருக்காரு அப்படின்னு. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு ஒரு பச்சை புள்ள சொன்னுச்சு. தூண்லையும் இருக்கான் துரும்புல இருக்கான்றியே, இந்த தூண்ல உன் இறைவன் இருக்காருன்னு போட்டு உடைச்சான். இப்படி ஒவ்வொரு தூணாக உடைச்சவன் அரண்மனையவே எனக்கு உடைச்சான்னு சொல்லுவாங்க. அதுபோல இறைவன் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இருக்கிறாங்க, இல்லேன்னு இல்லாதவங்களுக்கு அது இல்ல.